ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு குளுன்னு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ எடையுள்ள கேரட் 2 எடுத்திருக்கேன். அந்த கேரட்டோட மேல் தோலை சீவி எடுத்துட்டு இதை அப்படியே பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக மைய அரைபடும். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கேரட் பீசஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேரட் முழுசாக தெரியாமல் நல்லா இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த கேரட் விழுதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கடைசியாக சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குட்டி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாயில் நாஸ்டிக் கடாய் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த கேரட் விழுதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் ஊற்றிக்கங்க. ஏற்கனவே நம்ம கேரட் அரைக்க பார்த்தே 1/2 கப் பால் ஊற்றி அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை, நான் வறுத்த ரவை தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இந்த கேரட் பால்லே நல்லா ரவை வெந்து நல்லா திக்காக சாஃப்டாக ஆகிடும். பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம், அதனால் ஒட்டி பிடிக்காது, பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருக்கும். கேரட் பாலில் அரைச்சி ஊற்றுறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்து ரவை திக்கானதும் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி அப்படியே மூடி வச்சிடுங்க. இதை அப்படியே லைட்டாக ஓரளவுக்கு ஆறட்டும், ரொம்பவும் ஆறிடக்கூடாது. இது மாதிரி மூடி வச்சிடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே ஃப்ரை பேனில் 3 கப் அளவுக்கு கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்கங்க. 3 கப் அளவுன்றது நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்கான ஃபுல் மில்க் க்ரீம் உள்ள பாலை எடுத்துக்கங்க. இப்போ 3 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே பால் காஞ்சி கொதி வரட்டும், கலந்து விட்டுக்கங்க. இப்போ பால் நல்லா காஞ்சி கொதி வந்திருக்கு. அதில் படிகிற ஆடைகளையும் அப்படியே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நான் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் அரைச்சி எடுத்து வச்சு கேரட் விழுதை சேர்த்துக்கங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. 3 கப் அளவுக்கு பால் சேர்த்தோம், அது 2 கப் அளவுக்கு கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே கிண்டி மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இருந்தாலும் அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். உருண்டைகள் உருட்டவும் ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா சின்னதாகவே உருட்டி எடுத்துக்கங்க. இது மாதிரி சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி மீடியம் சைஸில் சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுட்டேன். அதை அப்படியே ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டீமில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். சூடானதும் ஸ்டீமர் பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே கேரட் விழுதோட பால் சேர்த்து ரவையை வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக வெந்து அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து வெளியே இறக்கி வச்சுடுங்க, ஆறட்டும். நம்ம கொதிக்க வச்ச பாலும் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. 3 கப் அளவுக்கு பால் சேர்த்து கொதிக்க வச்சோம். அதில் 2 கப் அளவுக்கு கொதித்து கொஞ்சம் திக்காக ஆடைகள்லாம் படிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா அதிலே எடுத்து விடுங்க.
சாப்பிட நல்லா க்ரீமியாக சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். கூடுதலாக சேர்த்திங்கன்னா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. கலந்துட்டு இதில் வேக வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்து அப்படியே நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். உருண்டைகள்லாம் சேர்த்து நல்லா அதிலே கொதிக்க பார்த்து நல்லா இன்னமும் சாஃப்டாக ஜூஸியாக அருமையாக இருக்கும். அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து உருண்டைகள்லாம் நல்லா அந்த பால்லே ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் சுட சுடவும் பரிமாறலாம். இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆன பிறகு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சில்லுன்னு ரொம்ப ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான முறையில் இது மாதிரி வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆறிடுத்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேங்க. இதை அப்படியே நீங்கள் சில்லுன்னு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சம்மர் டைமில் இது மாதிரி குழுன்னு செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.